ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சாருலதா ராஜ்கோபால். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். நான் படித்தது சாதாரண ஒரு ஸ்கூலில், ஒரு மிடில் ஸ்கூல் வரலையும் இருந்தது. கணபதி விலாஸ்னு மன்னார்குடியில் தமிழ் மீடியம் படித்தேன். அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹையர் செகண்டரி வரலையும் தமிழ் மீடியமில் படித்தேன். எனக்கு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் அது இருந்தது. காலேஜ் நான் ரெகுலர் காலேஜ் போய் படிக்கல, போஸ்டலில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன். பிகாம் அங்கே காலேஜில் இல்லை, மன்னார்குடியிலங்கிறதுனால அந்த டைமை நான் வேஸ்ட் அடிக்காத. அந்த டைமில் நான் டைப் ஷார்ட்டன் கற்றுனேன், ஹிந்தி கற்றுண்டு அது எங்கள் அப்பா என்னை ப்ரைவேட்டாக ஒரு ஸ்கூலில் கணபதி விலாஸில் ஒரு இது மூலமாக ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக நடத்துகிற ஹிந்தி இதில் பிராத்தமிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா, பிரவேஷிகா, விஷாரத், பூர்வார்த், உத்தரார்த் வரலையும் படித்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 38-40 வருஷ வாழ்க்கை ஃபேமிலி ஓரியன்டாகவே ஓடி போயிடுது. எனக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எந்த படிப்புமே நம்ம படிக்கிறதுங்கிறது நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கும் தானே. ஆனால் நான் என் ஹஸ்பண்ட் கூட நான் நார்த்துக்கு போகிறச்சு, எங்கேயான டூருக்கெலாம் போகிற போதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறதுக்கு அது உபயோகப்பட்டது. இப்போ கூட நான் இப்போ கடந்த 3 வருஷமாக 4 வருஷமாக ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் நான் நார்த்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. காசி, வாரணாசி போனேன், அயோத்தியா போனேன். இப்போ கும்பமேளாவுக்கு போய்ட்டு வந்தேன். ஸோ இந்த டைம்லலாம் எனக்கு நல்ல விவரமாக எனக்கு இதெல்லாம் மறந்து போயிடுது, ஏன்னா நிறையா டச் இல்லாதனால. ஆனால் என்னால் நன்னா ஓரளவுக்கு பேசுகிறத புரிஞ்சிக்க முடியறது, அங்கே என்ன எழுதியிருக்குங்கிறத என்னால் படித்து என்ன எழுதியிருக்காங்கிறத படிச்சுக்க முடியறது, தெரிஞ்சிக்க முடியறது. அண்டு சின்ன சின்ன வார்த்தைகள் நமக்கு என்ன வேணுமோ அது கேட்க முடியறது. கதாம் கியாக, கைசா ஜானா அப்படின்னு அப்படியே ஒரு சின்ன சின்ன இது யூஸ் பண்ணி என்னால் ஏதோ கொஞ்சம் பேசி என்னால் மேனேஜ் பண்ணிட்டு வர முடியறது. அதுக்கு என்ன காரணம்? நான் இன்னொரு லாங்குவேஜ் படித்தது. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப வருத்தம், இன்னும் 2-3 லாங்குவேஜ் படிக்காத விட்டுட்டோமே. இப்போ தெலுங்கு, எல்லோரும் நிறையா பேர் தெலுங்கு பேசுகிறா சென்னையில், அது தெரியல. அது மாதிரி மலையாளம் எல்லாமே. இத்தனைக்கும் என்னுடைய பெரியப்பா ஃபேமிலி அவள் கொச்சின்லேயே இருந்தவா. அவளுக்கெல்லாம் மலையாளம் தெரியும், அவள் பிள்ளைகள் பொண்ணுக்கெலாம். ஸோ என்னோடய கசின்ஸ்க்கெலாம் அவள்கிட்டேருந்து நான் கற்றுட்டு இருந்திருக்கலாம். அவள் நடுவில் அவளே இதுக்கு போயிருந்தா. ஆனால் நான் ஃபுல்லாக இருந்தது சென்னையில் தான், கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து. ஸோ எனக்கு வேறு எங்கேயும் டூர் போகாதனால, வேறு எங்கேயும் வெளியூரில் போய் நான் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கிடைக்கலன்னா கூட இதுவான்னு நமக்கு தெரிஞ்சதே நான் சந்தோஷப்படுறேன்.